Good morning, students. In the last class, we studied about the galvanometer. Galvanometer பற்றி பார்த்தோம். Moving coil galvanometer. Now, in this class, we studied about how it is converted into an ammeter, voltmeter. அதாவது galvanometer எப்படி அம்மீட்டரா மாற்றலாம், வோல்ட்மீட்டரா மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து galvanometer அப்படிங்கிறது இட் இஸ் a very sensitive instrument. It is other use and it is used to detect the current. நம்ம மெஷர் பண்ண முடியும். We can detect the current by using the galvanometer. It is so very sensitive. It can be converted into ammeter to measure the current and voltmeter to measure the potential difference. So first we will see about how a galvanometer is converted into ammeter. galvanometer எப்படி அம்மீட்டரா மாற்றலாம் அப்படின்னா then galvanometer, it is very sensitive. அப்போ அதில் என்ன பண்ணுறோன்னா we can connect a low resistance in parallel as a shunt. இந்த galvanometerக்கு பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்கிறோம் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பேர் ஷண்ட். என்ன பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது என்னது ஷண்ட் ரெசிஸ்டர். இப்போ ஷண்ட்னா என்ன, a low resistance connected in parallel to the galvanometer. சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐங்கிற கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட் ஐங்கிற கரண்ட் அதை நம்ம மெஷர் பண்ணணும். when it is connected in the circuit, you should be connected in series since it has low resistance. இந்த அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா it has offer low resistance so that it will not change any appreciable change in the current flowing through it. So it is connected in series to measure the current. ஒரு சர்க்கியூட்டில் போய் கனெக்ட் பண்ணும்போது it should be connected in series. இப்போ அந்த ஐங்கிற கரண்ட்டை மெஷர் பண்ணணும். அந்த கரண்ட் வந்து டைரெக்டாக galvanometer வழியாக போச்சுன்னா நிச்சயம் சம்டைம்ஸ் இட் மே டேமேஜ் த காயில். இட்ஸ் எ வெரி சென்சிட்டிவ் த galvanometer. அதாவது அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது ஒரு கொஞ்சம் கரண்ட் நிச்சயிச்சிருது, இட் கோஸ் த்ரூ சம் அதர் வே, ஒரு பைபாஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ வரக்கூடிய கரண்ட்டில் அந்த ஐங்கிற கரண்ட்டில் ஐஜிங்கிற கரண்ட் மட்டும் இட் ஃப்ளோஸ் த்ரூ த galvanometer. ஐஜிங்கிறது என்னது, த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த galvanometer. ரிமைனிங் கரண்ட், அப்போ ரிமைனிங் அளவு மொத்த கரண்ட் ஐஜி வந்து galvanometer வழியாக போகும். மிச்ச கரண்ட் ஐ மைனஸ் ஐஜி இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த ஷண்ட். நம்ம ஷண்ட்னு என்னன்னு பார்த்தோம்ல, லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல். அப்போ இன்னொரு வழியாக என்ன பண்ணிடுது, ஐ மைனஸ் ஐஜிங்கிற கரண்ட் அதை பைபாஸ் பண்ணி விட்டுருதோம். இப்படி வந்துடுது டைரெக்டாக galvanometer வழியாக போகாமல் என்ன பண்ணிடுது, இட் கம்ஸ் த்ரூ த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து சேர்ந்தது. திருப்பி அதே கரண்ட் அப்படியே போயிடும் வித்தவுட் எனி அப்ரிசியபிள் லாஸ் இன் த கரண்ட் சின்ஸ் இட் ஹேஸ் அ லோ ரெசிஸ்டன்ஸ். இந்த மீட்டரோடது மொத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இட் ஹேஸ் அ லோ ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ இட் வில் நாட் சேஞ்ச் எனி அப்ரிசியபிள் சேஞ்ச் இன் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ இட். ஸோ இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் இன் த சர்க்கியூட் டு மெஷர் த கரண்ட். எப்போவுமே என்ன செய்யணும், ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போது இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ். சரி, இதில் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், ஹவு கேன் அ galvanometer இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், a galvanometer is converted into an ammeter by connecting a low resistance in parallel with the galvanometer. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன டெரிவேஷன் பார்க்குறோம் to get the expression. இப்போ ஐங்கிற கரண்ட் நினச்சது பாஸ் ஆகுது, பாசிங் த்ரூ த சர்க்கியூட். அதில் ஐஜிங்கிற கரண்ட் இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த galvanometer ஃபார் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஷண்ட் வந்து அளவு ஐ மைனஸ் ஐஜி. இப்போ since it is connected in series in the circuit, the potential difference across the galvanometer is equal to the potential difference across the shunt. அதான் இங்கே கொடுத்துருக்கோம், V galvanometer is equal to V shunt. Potential difference across the galvanometer is equal to potential difference across the shunt. இப்போ potential difference என்ன, current into resistance. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வோல்ட்மீட்டர் galvanometerக்கு வரும். galvanometer வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து ஐஜி, galvanometer ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ potential difference across the galvanometer is equal to Ig into Rg. It is equal to current flowing through the shunt.
ஷண்ட் வழியாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளோ சொன்னேன், I மைனஸ் ஐஜி. அப்போ I மைனஸ் ஐஜி இன்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ். அப்புறம் எஸ் தான் கண்டுபிடிக்கணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஜி பை I மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா we can get the expression for IG. IG is equal to S by S plus RG into I. கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get the expression for IG. IG is equal to S by S plus RG into I. சரி, இப்போ அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா the deflection in the galvanometer it is directly proportional to the current passing through it. ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். theta is equal to 1 by G into IG. So theta proportional to IG. IGங்கிறது current flowing through the galvanometer. So it is directly proportional to the current I. So theta proportional to I. The deflection is directly proportional to the current passing through the circuit. அப்போ deflection produced in the galvanometer directly measure the current passing through it. சரி, effective resistance கண்டுபிடிக்கணும். அடுத்ததுல effective resistance எப்படி கண்டுபிடிக்கிறோம்? The two resistors are connected in parallel. So 1 by R effective is equal to 1 by RG plus 1 by S. அடுத்ததுல LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 by RA is equal to RG into S மேலே RG plus Sன்னு வரும். அதை ரெசிப்ரோகேட் பண்ணிட்டோம்னா RGக்கு எக்ஸ்பிரஷன் எடுத்துரும். RG is equal to மேலே வந்து என்ன வந்துடும்? RG into S, கீழே வந்து RG plus S. அதான் இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அம்மீட்டர் RA. RA எப்படி இருக்கும்? வெரி லோ. சரி, இப்போ கரண்ட் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது நம்ம தெர் இஸ் நோ அப்ரிசியபிள் லாஸ்ன்னு சொல்கிறோம். இட்ஸ் a லோ ரெசிஸ்டன்ஸ். ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் நிச்சயம் இருக்கும் சின்ஸ் இட் ஹேஸ் த ரெசிஸ்டன்ஸ். an ideal ammeter, ஐடியல் என்ன? it does not exist in practice. ஐடியல் is not. அப்போ ஐடியல் அம்மீட்டராக இருந்தால் அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஜீரோவாக இருக்கும். ஜீரோ. பட் இட் கேனாட் எக்ஸிஸ்ட் இன் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் நிச்சயம் இருக்கும். அப்போ ஐடியல் கேஸ் ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஐடியல்னு வச்சுக்கிட்டோம். ஐடியல். ஆனால் ஆக்சுவல் கரண்ட் எப்படி இருக்கும்? அதோட கொஞ்சம் கம்மியாக தான் நிச்சயம் இருக்கும். நவ் த பர்சன்டேஜ் எரர் என்ன வரும் அப்படின்னா delta I by I into 100% is equal to I ideal minus I actual by actual into 100%. கொஞ்சம் நிச்சயம் எரர் நிச்சயம் இருக்கும். இதனால due to the small resistance of the galvanometer of the ammeter. ஆக்சுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் நிச்சயம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஐடியல் ஒன்றா அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஜீரோவாக இருக்கும். சில கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐடியல் அம்மீட்டர்? அப்போ ஐடியல் அம்மீட்டர் அந்த ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது சம் கீ பாயிண்ட்ஸ் இந்த கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into அம்மீட்டர். அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரிஸ் டு த சர்க்யூட். அந்த ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரிஸ் டு த சர்க்யூட். அடுத்தது ஐடியல் அம்மீட்டர் அப்படிங்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அடுத்தது அந்த ரேஞ்ச் நம்ம மாற்றணும் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் அம்மீட்டர் இருக்குன்னா அதோட ரேஞ்ச் வந்து 0 to 3 வோல்ட் இருக்கு, 3 ஆம்பியர் இருக்கலாம். சப்போஸ் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும், n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஷண்ட் இஸ் ஈக்குவல் டு RG by n minus 1. S is equal to RG by n minus 1. ஒரு டைம் பார்ப்போம். ஒரு அம்மீட்டரை எப்படி மாற்றலாம்? ஏன்னா galvanometerங்கிறது ஒரு உணர்திறன் வாய்ந்த கருவி. அதை நினைச்சிடலாம், ஈஸியாக நினைச்சலாம் அம்மீட்டரா மாற்றலாம். அம்மீட்டரை எப்படி மாற்றலாம்? குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்கணும். அதுக்கு தான் என்ன பேர்? இணைத்தட மின்தடை ஷண்ட். இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்க தான் என்ன பேர்? இணைத்தட மின்தடை. என்ன சொல்கிறோம்? எஸ்ஸுங்கிற ஒரு குறைந்த மின்தடை என்ன செஞ்சிடும்? இதுக்கு பக்க இணைப்பில் என்ன செய்கிறோம்? இணைக்கிறோம் galvanometerக்கு. எதனால் அப்படின்னா அதிகமான கரண்ட் போனால் என்ன செய்யும்? இது உணர்திறன் மிக்க ஒரு கருவி galvanometer. அதோட கம்பி சுருள் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். இப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு குறைந்த மின்தடையை என்ன செய்கிறோம்? பக்க இணைப்பில் இணைக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? மொத்த கரண்ட் ஐங்கிற கரண்ட் போச்சுன்னா டேமேஜ் ஆயிரும். அது இந்த புள்ளியில் வரும்போது ஐஜிங்கிற கரண்ட் வச்சது galvanometer வழியாக போகும். மிச்ச கரண்ட் என்ன செஞ்சிருது? அந்த இணைத்தட மின்தடை வழியாக என்ன செஞ்சிருது? போயிடுது. அதனால
இட் வில் ப்ரொடெக்ட் த கேல்வனாமீட்டர். கேல்வனாமீட்டர் எந்த சேதம் இல்லாமல் நிச்சயம் பாதிக்கப்படும். இந்த அம்மீட்டரோட மின்தடை எப்படி இருக்கும்? குறைந்த அளவே இருக்கிறதுனால ஒரு சுற்றில் இணைக்கும் பொழுது அது எப்படி இருக்கணும்? தொடர் இணைப்பில் என்ன செய்யணும்? இணைக்கணும். இப்போ பார்க்க முடியுது, பக்க இணைப்பில் இணைச்சிருக்கனால அந்த கேல்வனாமீட்டருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஷண்ட், அதாவது அந்த தள இணைதட மின்தடையுள்ள மின்னழுத்தத்தை எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். வி கேல்வனாமீட்டர் ஈக்குவல் டு வி இணைத்தடம். கேல்வனாமீட்டரில் மின் அழுத்த வேறுபாடு எப்படி சொல்லலாம்? கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதில் போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு? ஐஜி. அதோட மின்தடை வந்து ஆர்ஜி. ஸோ ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. அடுத்து இதில் போகக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். நம்ம எஸ் தான் கண்டுபிடிக்கணும். எஸ் தான் இங்கே கொண்டு வந்துடுறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர் ஜி. கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணோம்னா ஐஜி கண்டுபிடிச்சிடலாம். ஐஜி இஸ் ஈக்குவல் டு எஸ் பை எஸ் பிளஸ் ஆர்ஜி இன்ட்டு ஐ. ஸோ என்ன புரியுது நமக்கு? ஐஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஐஜிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது கேல்வனாமீட்டரில் ஏற்படும் விலகல் வந்து மின்சுற்றினுடைய பாயும் மின்னோட்டத்திற்கு இருக்கும் நேர்த்தகவில் என்ன செய்யும்? இருக்கும். தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு ஐ. அதனால் தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு என்ன செய்யலாம்? நம்ம ஐஜின்னு நினச்சிக்கலாம், எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஐ ப்ரொபோர்ஷனல் டு ஐஜி. ஸோ தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஸோ தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு ஐஜி. தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு ஐ. அப்போ அந்த கேல்வனாமீட்டர் ஏற்படும் விலகல் இருந்து என்ன செய்யலாம்? மின்னோட்டத்தை என்ன செஞ்சலாம்? அளவிடலாம். சரி, இப்போ அதோட ஆர் எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறோம், அதாவது ஆர் நிகர. அப்போ இந்த ரெண்டு மின்தடை எந்த இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு? பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால 1/r நிகர ஈக்குவல் டு 1/RE 1/RG plus 1/S 1/RG plus 1/S. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தோம்னா ஆர்ஜிஎஸ் மேலே ஆர்ஜி ப்ளஸ் எஸ்னு வரும். நம்ம ஆர் எஃபெக்டிவ் இதை மேலே கொண்டு போயிடுறோம். ஆர் நிகர ஈக்குவல் டு இது தலைகீழ போட்டோம்னா ஆர்ஜி இன்ட்டு எஸ் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ். ஸோ அதுதானே சொல்கிறோம் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அம்மீட்டர். அம்மீட்டரோட மின்தடை இது மிகவும் குறையாக இருக்கும். சரி, அதனால் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு சுற்றில் இணைக்கும் பொழுது அதை என்ன இணைப்பில் இணைக்கிறோம்? தொடர் இணைப்பில் இணைக்கிறோம். அப்போ அது என்ன செய்யாது? அதிகமாக அதில் மின்னோட்டத்தில் எந்த மாற்றத்தையும் என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. ஆனாலும் அதில் கொஞ்சம் மின்தடை என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் அப்படின்னா, நல்லியல்புனா என்ன செய்ய முடியாது? அதை பயன்பாட்டில் என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? அதில் கொஞ்சம் என்ன செய்யும்? அதோட மின்தடை எப்படி இருக்கும்? சுழியாக இருக்கும், 0. அதான் நல்லியல்பு அம்மீட்டர்னு சொல்கிறோம். அப்போ நல்லியல்பு அம்மீட்டரில் அதோட மின்தடை எப்படி இருக்கும்? சுழியாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்ய முடியாது? ஆக்சுவலாக ப்ராக்டிஸில் கொண்டு வர முடியாது. அப்படி உள்ள மின்தடை அந்த நல்லியல்பு அம்மீட்டர் அது வந்து அளவிடக்கூடிய மின்னோட்டம் வந்து எக்ஸாக்டாக இருந்துச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கும். அதை ஐ நல்லியல்புன்னு எடுத்துக்கிடுவோம். ஆனால் அம்மீட்டர் எடுக்கும்போது கொஞ்சம் என்ன செய்யலாம்? அதில் வேரியேஷன் இருக்கலாம். அதை ஐ இயல்புன்னு வச்சுக்கிடுதோம். நம்ம டெல்டா ஐ பை ஐ அதில் உள்ள எரர், அதோட மின்னோட்டத்தின் ஒரு ஒரு சேஞ்சஸ் நிச்சயம் இருக்கும். அது டெல்டா ஐ பை ஐ இன்ட்டு 100 அதோட எரர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஐ நல்லியல்பு மைனஸ் ஐ இயல்பு பை ஐ நல்லியல்பு இன்ட்டு 100%. சதவீதத்தில் நினைச்சிடும் அதோட பிள்ளைகளை நினைச்சிடும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரி, அடுத்தது முக்கிய குறிப்பு எடுத்தோம் அப்படின்னா அம்மீட்டர் வந்து குறைந்த மின்தடை கொண்ட ஒரு கருவி. அதனால் என்ன செய்யணும்? எப்பொழுதும் மின்சுற்றில் தொடராகத்தான் என்ன செய்யணும்? இணைக்க வேண்டும். மின்சுற்றில் இணைக்கும் பொழுது எப்பவும் தொடர் இணைப்பு தான் என்ன செய்யணும்? இணைக்கணும். அடுத்தது ஒரு நல்லியல்பு அம்மீட்டரில் சுழி மின்தடையை பெற்றிருக்கும். நல்லியல்பு அம்மீட்டர்னா அதோட மின்தடை எப்படி இருக்கும்? சுழியாக இருக்கும். அடுத்தது அம்மீட்டரின் நெடுக்கத்தை, அதோட ரேஞ்சு, இப்போ நம்ம 0 to 5 வோல்ட் இருக்குது, அதை 0 to 10 வோல்ட்டுக்கு மாற்றணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? அப்படின்னா அதோட இணைத்தட மின்தடையை மாற்றணும். அது எவ்வளோ இருக்கும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி பை n-1. இந்த ஃபார்முலாவில் போட்டு என்ன செய்யணும்? அந்த எஸ்ஸோட மதிப்பு, அந்த இணைத்தட மின்தடையோட மதிப்பு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். சரி, இது மொத்தமாக என்ன செய்யலாம்? 5 மார்க் கேள்வியில் கேட்கலாம். கேல்வனாமீட்டர் எவ்வாறு நீ அம்மீட்டராக மாற்றலாம்னு கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். 2 மார்க்லையும் கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் எப்படி மாற்றலாம்னு ஒரே வரையில் சொல்லிடலாம். அதாவது ஒரு கேல்வனாமீட்டருக்கு பக்க இணைப்பில் ஒரு குறைந்த மின்தடை இணைக்கும் பொழுது கேல்வனாமீட்டர் நிச்சயம் அம்மீட்டராக மாற்றலாம். அடுத்ததில் முக்கிய குறிப்புகள் கேட்கலாம்.
அதெல்லாம் எழுதலாம் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது 1 வேர்டில் ஒரு நல்லியல்பு அம்மீட்டரின் மின்தடை எவ்வளவு? அதோட நல்லியல்பு அம்மீட்டர்னாலே அதோட மின்தடை எவ்வளோ இருக்கும்? சுழியாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எப்படி இருந்துச்சுலாம் கேல்னாமீட்டரை வோல்டிமீட்டரை எப்படி இருந்துச்சுலாம் மாற்றலாம் அப்படின்ட்டு. கேல்னாமீட்டர் எவ்வாறு வோல்டிமீட்டராக மாற்றலாம்? how will convert a galvanometer into voltmeter? How will you convert a galvanometer to voltmeter? அதுக்கு ஜஸ்ட் மாறி வரும். By connecting a high resistance in series. அங்கே low resistance in parallel, it is converted into ammeter. By connecting a high resistance in series to the galvanometer, it is converted into voltmeter. இங்கே நம்ம RH எடுத்துக்கிட்டோம். RH ஹை ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால ஆர் சஃபிக்ஸ் ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். RH ஹை ரெசிஸ்டன்ஸ். அது என்ன பண்ணியிருக்கோம்? கேல்வனோமீட்டருக்கு சீரீஸில் என்ன செய்கிறோம்? இணைக்கிறோம். அப்போ அதோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஸோ வென் அ கேல்வனோமீட்டர் இஸ் கனெக்டட் இன் த சர்க்கியூட், இட் இஸ் கனெக்டட் இன் பேரலல். அந்த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போது அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்? பேரலாக என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். when the galvanometer when the voltmeter is connected in the circuit, it is connected in parallel. இது எதனால? அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரலல். ஸோ அப்படி பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இட் வில் நாட் ட்ரா அப்ரிசியபிள் கரண்ட். அப்ரிசியபிள் கரண்ட் நினச்சி அது கன்சியூம் பண்ணாது. ஸோ தட் இட் வில் நாட் இண்டிகேட், இட் வில் இண்டிகேட் த ட்ரூ பொட்டன்ஷியல். அப்போது அந்த அதிகமாக கரண்ட் நினச்ச முடியாது கன்சியூம் பண்ணாதனால இட் வில் மெஷர் த ஆக்சுவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இதில் how will you convert a galvanometer into voltmeter? A galvanometer can be converted into voltmeter by connecting a high resistance in series. High resistance in series. So galvanometer converted into voltmeter by connecting a high resistance in series. இந்த சர்க்கியூட்டில் காமிச்சிருக்கோம். Now the scale is calibrated in volt. அப்போ அந்த galvanometer ஸ்கேல் எப்படி கேலிப்ரேட் ஆகிருக்கும்? வோல்ட்டில் கேலிப்ரேட் ஆகிருக்கும். ஸோ தட் வி கேன் மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த வோல்ட்மீட்டர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் ஆர்ஹெச். அந்த ஹை ரெசிஸ்டன்ஸை பொறுத்து ஆர்ஹெச். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் த வோல்ட்மீட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் த ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் டு த galvanometer. And the value of the resistance is so adjusted so that the current flowing through the galvanometer Ig will make the full scale deflection. அப்போ Rgங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த galvanometer. RH அப்படிங்கிறது the resistance connected in series with the galvanometer. Igங்கிறது the current flowing through the galvanometer for full scale deflection. அந்த galvanometer எப்படி பண்ணுறோம்? It is connected in series with the high resistance. The current in the circuit is equal to the current flowing through the galvanometer. The I தான் நம்ம current in the electrical circuit. It is equal to Ig, the current flowing through the galvanometer. So I is equal to Ig. சரி, கரண்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். I is equal to V by R, நம்ம ஓம்ஸ் லா படி. அப்போ Ig or I ரெண்டுமே சேம் தான். I is equal to Ig, I is equal to Ig. So I is equal to Ig, it is equal to potential difference by the total resistance. Potential difference by total resistance. Since the galvanometer and the high resistance are connected in series, சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனால the total resistance or the effective resistance என்ன ஆயிரும்? It is equal to Rg plus RH. Rgங்கிறது resistance of the galvanometer, RHங்கிறது resistance of the high resistance. They are connected in series. So the effective resistance என்ன? Rg plus RH. அப்போ the effective resistance of the voltmeter RV is equal to Rg plus RH. அடுத்தல Igக்கு வரும். அப்போ Ig is equal to potential difference அளவு V by Rg plus RH. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? RH கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்கிறோம்? இதை அங்கே கொண்டு போயிடும். இந்த Rg plus RH எங்கே கொண்டு போயிடும்? Ig எங்கே கொண்டு வந்துடும்? அப்போ Rg plus RH is equal to V by Ig. V by Ig. அடுத்தல என்ன பண்ணிடுறோம்? RH வேணும். RG இந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ RG is equal to V by Ig minus
RG. So RH is equal to V by IG minus RH. இதுலேருந்து நினச்சலாம் RHோட வேல்யூ நினச்சலாம் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? IG, it is directly proportional to the potential. IGங்கிறது என்னது? Current flowing through the galvanometer is directly proportional to the potential V. The deflection in the galvanometer is proportional to IG. The deflection in the galvanometer IG வந்து it is directly proportional to the deflection in the galvanometer is directly proportional to the current IG. But current IG is directly proportional to V. So the deflection in the galvanometer is a measure of the potential difference. அதாவது deflection in the galvanometer is directly proportional to IG, but IG is directly proportional to V. So the deflection in the galvanometer is directly proportional to the potential difference. So the voltmeter, it will measure directly the potential difference in volt. Since the resistance of the voltmeter is very large, ஏன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ்ல சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட்மீட்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் வெரி ஹை. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு RG plus RH, and it is always connected in parallel in the circuit. So it will draw only least current in the circuit. So it will measure the actual potential difference. But an ideal voltmeter is one in which it has infinite resistance. Ideal voltmeter எடுக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட். சரி, அடுத்தது சில கீ பாயிண்ட்ஸ். வோல்ட்மீட்டர்ங்கிறது இட் இஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் parallel with the circuit. இப்போ சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? யூ ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் இன் parallel. இதனால the potential difference மெஷர் பண்ணக்கூடிய அப்போ தான் என்ன செய்யும்? கரெக்டாக என்ன செய்யும்? மெஷர் பண்ணோம் வித்தவுட் எனி அப்ரிசியபிள் சேஞ்ச். அதில் ஐடியல் வோல்ட்மீட்டர் ஹேஸ் இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் வோல்ட்மீட்டர் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட். அடுத்து இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் த வோல்ட்மீட்டர், சப்போஸ் 0 to 5 வோல்ட்ல இருக்கு, அது 0 to 10 வோல்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா எதை மாற்றணும்? அந்த வேல்யூ ஆஃப் த ஹை ரெசிஸ்டன்ஸ் அதான் டிட்டர்மின் பண்ணோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? RH is equal to N-1 into G into RG into RG. N-1 into RG. RGங்கிறது என்ன? resistance of the galvanometer. So, one more time I will explain. அதான் galvanometer வோல்ட்மீட்டரை எவ்வாறு மாற்றுவது? எப்படி மாற்றலாம்? ஒரு உயர் மின்தடை ஒன்றை தொடர் இணைப்பாக galvanometerுடன் தொடர் இணைப்பாக இணைத்தால் galvanometer நிச்சயம் வோல்ட்மீட்டராக மாறும். சரி, அது எப்படி என்ன செய்யும்? அதோட பண்பு என்ன? அது வந்து இரு புள்ளிகளுக்கு இடையே, ஒரு மின் சுற்றில் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடை அளவிடக்கூடிய ஒரு கருவி வோல்ட்மீட்டர். அதோட ரீடிங்ஸ் எப்படி இருக்கும்? வோல்ட்ல இருக்கும். அதுல அந்த மின் சுற்றிலிருந்து எந்த விதமான மின்னோட்டத்தை என்ன செய்யாது? பெறாது. வோல்ட்மீட்டர் அளவுடைய அப்போ அப்படி பெறாதனால அந்த வோல்ட்ல அந்த மின்னழுத்த வேறுபாடுல எந்த மாற்றம் என்ன செய்யாது? ஏற்படாது. இப்போ வோல்ட்மீட்டர்ல என்ன செய்யறோம்? ஒரு உயர்ந்த மின்தடைய தொடர் இணைப்புல என்ன செய்யறோம்? இணைக்கிறோம். ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் RH வச்சுக்கிட்டோம். R என்ன செய்யறோம்? தொடர் இணைப்புல என்ன செய்யறோம்? இணைக்கிறோம். எதுக்கு? அந்த galvanometerக்கு தொடர் இணைப்புல என்ன செய்யறோம்? இணைக்கிறோம். சரி, இப்போ அந்த ஐஜிங்கிற கரண்ட் உள்ள போகும்போது அந்த மொத்த கரண்ட் ஐயும் ஐஜி இங்க சமமாயிருது. அங்க இருந்து ஸ்பிளிட் ஆகும் ஸ்டண்ட்ல. அதாவது அது இணைத்தட மின்தடை போடுவோம் இதுல அம்மீட்டர்ல. ஆனா இங்க அதே கரண்ட் நினைச்சுக்கிறது உள்ள வந்துருது. ஹை ரெசிஸ்டன்ஸ் நினைச்சிடும் இணைக்கிறோம். அதான் தொடர் இணைப்புல நினைச்சிடும் இணைக்கிறோம். இப்போ அந்த வோல்ட்ல நிச்சயம் அந்த மீட்டர் வந்து வோல்ட்ல நிச்சயம் குறிக்கப்பட்டிருக்கும். ஐஜிங்கிறது என்னது? இந்த galvanometer வழியே அளவுகள் முழு விளக்கத்தை காட்டும் வகையில் உள்ள மின்னோட்டம். அப்போ RH அப்படிங்கிறது உயர் மின்தடை. galvanometer மின்தடை RGன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஐஜிங்கிறது என்னது? galvanometerல் முழு விளக்கத்தைக்கான மின்னோட்டம். உயர் மின்தடையை நம்ம RHன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த சுற்றில் உள்ள மின்னோட்டம், நம்ம இந்த மின் சுற்று இருக்குல்ல, இந்த மின் சுற்றுல 2 புள்ளிகளுக்கு இடையில தான் என்ன செய்யறோம்? நம்ம அதோட மின்னழுத்த வேறுபாடை மெஷர் பண்றோம். அந்த மின் சுற்றில உள்ள மின்னோட்டம் ஐங்கிற மின்னோட்டமும் ஐஜிங்கிறது என்னது? இந்த galvanometer வழியே பாயக்கூடிய மின்னோட்டமும் சமம். I = IG. நம்ம ஓம் விதிப்படி I = என்ன வரும்?
V by R. மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின்தடை. இதோட மொத்த மின்தடை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு என்ன இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு? தொடர் இணைப்பில். அதனால RV is equal to RG plus RH. RG plus RH. சரி, இப்போ IG is equal to IG is equal to V by RG plus RH. RG plus RH. இனிமேல் இந்த RG plus RH எங்கே கொண்டு வரும்? IG எங்கே கொண்டு வந்துருக்கோம். அப்போ RG plus RH is equal to V by IG, or RH is equal to V by IG minus RG. இதுதான் மின்தடை, உயர் மின்தடையோட மதிப்பு. இங்கே வந்து IG வந்து ப்ரொபோர்ஷனல் டு V. இந்த சமன்பாட்டில் என்ன தெரியுது? IG ப்ரொபோர்ஷனல் டு V. பட் ஐஜிங்கிறது அந்த முழு விலகல் அடையக்கூடிய மின்னோட்டம். ஐஜி ப்ரொபோர்ஷனல் டு வி இந்த சமன்பாட்டை தெரியுது. ஆனால் அந்த விலகல், கேல்வாமீட்டரோட விலகல் வந்து எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும்? ஐஜிக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ ஐஜி ப்ரொபோர்ஷன், அப்போது விலகல் எதுக்கு வந்துடுது? வோல்ட்மீட்டருக்கு நேர்த்தகவில் என்ன செஞ்சிருது? வந்துடுது. அப்போ அந்த விலகல்ல இருந்து நம்ம என்ன செஞ்சலாம்? நம்ம எதை அளவிடலாம்? மின்னழுத்த வேறுபாடை என்ன செஞ்சலாம்? அளவிடலாம். இதோட மின்தடை மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சுற்றில் இணைக்கப்படும் பொழுது அது எப்படி இருக்கணும்? பக்க இணைப்பில் என்ன செய்யணும்? இணைக்கணும். அப்போ தான் அது குறைந்தபட்ச மின்னழுத்தத்தை என்ன செய்யும்? அந்த செட்லேருந்து எடுக்கும். அதை மின்னழுத்தத்தில் என்ன செய்யும்? மின்னழுத்த வேறுபாடில் எந்த மாற்றமும் என்ன செய்யாது? ஏற்படாது. ஒரு நல்லியல்பு வோல்ட்மீட்டர் அப்படின்னா அதோட மின்தடை எப்படி இருக்கணும்? இன்ஃபினிட்டியாக இருக்கணும். இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ், முடிவிலியாக இருக்கணும். சரி, அடுத்தது ஒரு முக்கிய பண்பு, வோல்ட்மீட்டரின் மின்தடை வந்து மிக அதிகம். அதனால மின் சுற்றில் எந்த பகுதியின் மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய வேண்டுமோ அதற்கு பக்க இணைப்பாக வோல்ட்மீட்டர் இணைக்கணும். அடுத்தால ஒரு நல்லியல்பு வோல்ட்மீட்டர்ல முடிவிலா மின்தடையை பெற்றிருக்கும். அடுத்து வோல்ட்மீட்டரின் நெடுக்கத்தை n மடங்கு உயர்த்த கேல்வாமீட்டர் என்ன தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டிய மின்தடையின் மதிப்பு, அந்த ஆர்ஹெச்சோட மதிப்பு எப்படி இருக்கணும்? n-1 into RG. That's all. அடுத்து இதான் ஒரு படம், அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் எப்படி மாற்றிருக்கு. இது வந்து பேசிக்காக உள்ளது வந்து ரெண்டுலேயுமே கேல்வாமீட்டர் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே அம்மீட்டராக மாற்றிருக்கோம். அதனால ஸ்கேல் என்ன செஞ்சிருக்கு? அம்மீட்டரில் இருக்குது, அம்மீட்டரில். அடுத்து இதில் வந்து வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணுறோம், அதில் வீல் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்கேல் தான் என்ன செய்ய மாறும். இது வந்து மின்னழுத்த வேறுபாடை அளவிட பயன்படும். இது வந்து மின்னோட்டத்தை அளவிடப்படக்கூடிய ஒரு கருவி. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அதெல்லாம் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்துக்கலாம். இதோட அந்த லெசன் முடிஞ்சுது. அடுத்து வில் see about the அசைன்மெண்ட். சரியா? 3 பாடமும் எனக்கு டெஸ்ட்டுக்கு உண்டு. அடுத்த வாரத்துலேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ லெசன் முடிச்சிட்டோம். இந்த லெசனில் உள்ள ப்ராப்ளம் மட்டும் என்ன செய்யலை நம்ம பார்க்கல, மற்ற எல்லா ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்தா இன்னொரு 4-5 ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம அடுத்த டைம் கிடைக்கும்போது என்ன செய்வோம்? பார்த்துக்குவோம். இந்த டெஸ்ட்டுக்கு நல்லா என்ன செய்ய ப்ரிப்பேர் பண்ணி எழுது. ஒரு நாள் என்ன இருக்குது? லீவ் இருக்குது. டெஸ்ட்டுக்கு முந்தின நாள் ஒரு நாள் படி, நல்லா அந்த 3 லெசனையும் படி. அடுத்த நாள் என்ன டெஸ்ட் கொஸ்டின் போஸ்ட் பண்ணோன்னே டெஸ்ட்டை எழுதி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். அன்றைக்கி எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே ஒரு டேட் போட்டிருக்கோம். அந்த டேட்டை திருப்பி ஒரு தடவை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த டேட்டில் என்ன செய்யணும்? ஸ்கூலில் கொண்டாந்து கொடுத்துடணும். நாங்கள் கரெக்ட் பண்ணி என்ன செய்வோம்? மார்க் உனக்கு கொடுப்போம். சரி, அடுத்து அசைன்மெண்ட் 34, 3 mark question. Is an ammeter connected in series or parallel in a circuit? Why? 5 mark question. Discuss the conversion of galvanometer into an ammeter. Assignment 34, Tamil medium, 3 mark question. மின் சுற்று ஒன்றில் அம்மீட்டர் இணைக்கப்படுவது தொடர் இணைப்பிலா அல்லது பக்க இணைப்பிலா? ஏன்? தொடர் இணைப்பிலா அல்லது பக்க இணைப்பிலா? 5 mark question. கேல்வாமீட்டர் ஒன்றை அம்மீட்டராக மாற்றுவது எவ்வாறு என்பதை விவரிக்கவும். அசைன்மெண்ட்டை கொஞ்சம் படித்து எழுது. 2 கொஸ்டின் தான், ஒரு 3 mark ஒரு 5 mark. ரொம்பலாம் கொடுக்கல, ஒரு இது பண்ணலை. அதனால் படித்து எழுதி என்ன செய்யணும்? அனுப்பிவிடு. ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு வழக்கம் போல் நினச்சி
அனுப்பிவிடு. வரும்போது என்ன செய்யணும், எல்லா அசைன்மெண்ட்டையும் கொண்டு வரணும். எப்போ ஸ்கூல் திறக்குதோ அப்போ கிட்டத்தட்ட 34 அசைன்மெண்ட் கொடுத்துட்டோம் ஒருத்தனா. அதை எவ்வளோத்தையும் என்ன செய்யணும், ஒரு ஃபைல் போட்டு கொண்டு வா. அதுக்கு தனியாக மார்க் உண்டு. டெஸ்ட்டை ஒழுங்காக படித்து எழுது. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.